எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தாவேகா 2வது மாநில மாநாடு மிக எழுச்சியாக நடந்ததா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாநாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு அரசியல் திருப்பமே 2026 வரப்போகுதுன்னா சொன்னாங்க. அதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா பாக்குறீங்களா? இல்ல, மாநாடு கிராண்டா தான் நடத்திருக்காங்க. போன வருஷம் நடந்த மாநாட்டுக்கு ஈக்குவலா அதே கிராண்ட்னஸ் நடத்திருக்காங்க. விஜய் போன வருஷம் ஃபர்ஸ்ட் அரசியல் பேச்சுகள் அந்த அளவுக்கு பேசுறாங்க. ஊர்ல நல்லாவே பல இஷ்யூஸ் கிளாரிஃபை பண்ணி பேசியிருக்காரு. ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது அரசியல் திருப்பம் ஏற்படுத்தாத இந்த ஒரு மாநாடு மட்டுமே எந்த அரசியல் திருப்பத்தை ஏற்படுத்த முடியாது. மாநாடை தொடர்ந்து நம்ம எந்த அளவுக்கு கமிட்மெண்ட் போடுறோம், அரசியல்ல எந்த அளவுக்கு ஒரு கரெக்டா அரசியல் பண்றோன்ற பொறுத்தா இருக்கு. இப்போ விஜய் போன வருஷம் விக்ரவாண்டி மாநாடு பண்ணாரு. ஆனா அந்த ஒரு வருஷத்துல எத்தனை முறை மீடியாவை சந்திக்காத ஏதோ இஷ்யூஸ்லாம் சந்திச்சிருக்காரு. இந்த அப்பப்போ வீடியோ ஏதோ ரிலீஸ் பண்ணுவாரு. அவர் பனையூருக்கு சில பேரை போராட்டம் பண்ற சில பேரை கூப்பிட்டுருக்காரு. அவர் நேரடியாக காலத்துக்கு போனது இந்த பரந்தூர் விமான நிலையம். அந்த பரந்தூர் இஷ்யூலேயே நான் உட்பட பலர் கொஞ்சம் எலிட் மக்களுக்கு விஜய் எடுத்த ஸ்டாண்ட்ல உடன்பாடு இல்லை. அது ஒரு தவறான ஒரு அரசியல். அது ஒரு டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் அகெயின்ஸ்டான ஒரு ஸ்டாண்டு. பட் ஆனால் அவர் அதை எடுத்து பண்ண பரந்தூர் போனது மட்டும் மற்ற எந்த பெருசு அரசியல் பேச்சுக்கள்லாம் அது பெருசாக பேசலை. அங்கங்கே விழாக்கள்ல எப்பயாவது அவர் கலந்துப்பார். இந்த ஆதவ அர்ஜுனா அப்புறம் 2 பேர் கட்சி சேர்த்துனா தவிர இந்த ஒரு வருஷத்துல இன்னும் பெருசா விஜய் அரசியல் ரீதியாக எதுவும் பண்ணல. அவர் இன்னமும் சினிமா நடிச்சுட்டு தான் இருக்காரு. இப்போ இந்த மாநாடுக்கு அப்புறம் நான் இந்த மாநாட்டில் பேசும்போது சொல்லியிருக்காரு, நம்ம உங்களை தேடி நான் ஒருவராக வரப்போறேன்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணா அது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம் தவிர ஒரு மாநாடு மட்டுமே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முடியாது. 2024 தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி அவர்கள் மதுரையில மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டின் மூலமாக தென் மாவட்டத்துல ஒரு கணிசமான வாக்குகளை எடப்பாடி பெறுவார்னு பார்த்தோம். அது பெரிய அளவுல கை கொடுக்கல. அந்த மனநிலையோட விஜய் மதுரையில மாநாடு வச்சாரா? அவர் சரி மதுரையில பண்ணலாம். ஒரு மதுரைன்றது தமிழர்களின் கலாச்சார தலைநகரா இருக்கு. ஸோ அங்க ஒரு மாநாடு வைக்கிறதுல போய் ரீச் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வச்சிருக்காரு. பட் எடப்பாடி பேசின அதே மாதிரி நம்ம எடப்பாடி ஏன் அந்த மாநாடு போட்டாருன்னா, அந்த ஒற்றை தலைமையை கட்சியை கைப்பற்றப்போ நான் ஒரு பெரிய பொதுக்குழு கூட்டுறேன், மொத்த கட்சி என் பின்னாடி தான் இருக்கு, தொண்டர்கள் என் கூட தான் இருக்கான்னு ஒரு காட்டுறதா அந்த மாநாடு பண்ணார். பிளஸ் தென் மாவட்டத்தில் நடத்துறதுல தென் மாவட்டத்தில் எனக்கு எந்த எதிர்ப்பு இல்லை அப்படின்னு இந்த மாநாடு மூலியம் காட்டினார். பட் ஆனால் ரிசல்ட்டு தேர்தலில் வேற விதமான ரிசல்ட் வந்தது. இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்குமான்றதை பார்த்தா நான் மறுபடியும் சொல்றேன், மாநாடு நடத்துவதாலேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடாது. அதுக்கப்புறமா நீங்க உங்க அரசியலை கரெக்டா பண்ணணும். இந்த அடுத்து வரக்கூடிய 7-8 மாதங்கள்ல அப்பதான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். குறிப்பா நம்ம தொகுதியோடைய கள நிலவரங்களை பேசிட்டு வரோம். அப்படி பார்க்கும்போது திடீர்னு மதுரை கிழக்கு விஜய் அப்படின்றாரு. என்ன மதுரை கிழக்கா அப்படின்னு பார்த்தா திரும்ப மதுரை வடக்கு, மதுரை மத்தி, தமிழ்நாடு முழுக்க விஜய் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த விஜய்ன்ற ஒரே ஒரு முகத்திற்காக 234 ஓட்டு என்பது சாத்தியமா? இல்ல, அந்த மாநாட்டுல அவர் பேசின கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு சில விஷயங்கள்ல நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் இருக்கும். இதுதான் கரெக்டான பாலிடிக்ஸ் கூட. இந்த அரசியலை ஜெயலலிதா செய்வாங்க. நீங்க எனக்கா ஓட்டு போட 234 தொகுதி நான் தான் நிக்கிறேன் நினைச்சு, நான் தான் வேட்பாளர் நினைச்சு எனக்கா ஓட்டு போடும், எல்லாமே என்னோட தொகுதி தான் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்கன்ற மாதிரி அவங்க பொசிஷன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கேத்தாப்புல அந்த கட்சியில் இருக்கிற வேட்பாளர்லாம் பெருசா அறிமுகம் இல்லாதவர்கள், பொது ஸ்டேட் லெவலில் அறிமுகம் இருக்காது. பட் தொகுதிக்குள்ள அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. பட் ஒரு லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்றாங்க. ஜெயலலிதா இருக்கும் அதிமுக காரங்க எப்படி இருந்தாங்க நம்ம பார்த்தோமே, மீடியா கொண்டா எல்லாம் ஓடுவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ விஜயும் அப்படிதான் பண்றேன். இது என்னோட கட்சி, இது வர்ற ஓட்டு எனக்கான ஓட்டு தான், இந்த ஓட்டுல யாருக்கும் சொந்தம் கிடையாது. இப்ப நான் தான் என்னோட முகத்துக்கு வர ஓட்டுன்றதால 234 தொகுதி நான் தான் வேட்பாளர் நினைச்சு ஓட்டு போட்டுருங்க. உங்க தொகுதியில விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு நினைச்சு போடுங்க. ஒரு வேட்பாளர் போடுறத விட அதுதான் கரெக்டான பாலிடிக்ஸ் கூட. பாஜக காரங்க என்னன்னா, ஒரு பஞ்சாயத்து முதல் பாராளுமன்ற வரை எல்லாத்துலயும் மோடி தான் சொல்லி மோடியை பொசிஷன் பண்றாங்க. இப்போ அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி. இந்த விஜய் போன்ற கட்சி, இப்போ தாவேகா போன்ற புது கட்சிகளுக்கு
ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரின் கரிஸ்மாவை நம்பி தொடங்கப்பட்ட கட்சிகளுக்கு இதுதான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். கட்சி ஆரம்பிக்கும் போதே 5 கொள்கை தலைவர்கள், அதற்கு அடுத்ததாக மாநாடு திடல்ல 2 திராவிட தலைவர்கள், பிறகு வந்துட்டு தேமுதிக தலைவர் விஜயகாந்த், இப்படி ஒட்டுமொத்த அரசியலின் உருவங்களை வந்து ஒன்னா வந்துட்டு இவர் தன்வசப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இது வந்து கவுண்டர் பாலிடிக்ஸா எங்கேயும் மாறிடாதா? இல்ல, அதுவும் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தார். அவர் வந்து தெளிவா வந்து எந்த திசையில தன்னோட அரசியல் இருக்குன்னு ஓரளவுக்கு இங்க டிஃபைன் பண்றாரு. அதிமுக வாக்குகளை குறிவைத்து தான் அரசியல் பண்ண போறேன். அவர் வந்து அதிமுக இன்றைக்கு பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கு. அது வந்து அந்த தொண்டர்களுக்கே அந்த கூட்டணி விருப்பம் இல்லை. இது வந்து யதார்த்தமான உண்மை. நீங்க அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க ஆன் கேமராவே அக்செப்ட் பண்ற விஷயம். அதிமுக வந்து பாஜகவுடன் கூட்டணி போனது அவங்க விருப்பம் இல்லைன்னு. ஸோ இப்படி விருப்பம் இல்லாத தொண்டர்களை வந்து அவங்க வந்து தாவேக்காக ஓட்டு போட வைக்கிறது எவ்வளவு இருக்கும். தொண்டர்கள் மட்டும் கொஞ்சம் பொதுமக்களே, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்லாம் எடப்பாடி ஆட்சி நல்லதா இருந்துச்சு, நல்லா சிறப்பாக பண்ணார், மறுபடியும் அவர் சிஎம்ஆர்ல எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த பாஜக கூட்டணி இருக்கிறது தான் பிரச்சனை. ஒரு பாஜக அவரை வச்சுட்டு உள்ள வந்துடும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. இந்த மாதிரி நினைக்கிற ஆட்கள் வந்து ஒரு திமுக ஓட்டு போட வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடலாம். ஸோ இந்த ஒரு ஒரு நரேட்டிவ் வச்சு போறது வந்து ஒரு நல்ல விஷயம். அதுவும் ரீசெண்ட் டைம்ஸ் தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபிக்கான ஸ்பேஸ் ஒன்று இருக்கிறத மாதிரி தான் தெரியுது. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள், அதை இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சாரி கேளுங்கன்னாரு, இப்ப ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு மீம் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேசுறாரு. இதெல்லாம் வந்துட்டு அரசியல்ல எந்த அளவுக்கு கை கொடுக்கணும் பாக்குறேன். இது வந்து ஆக்சுவலி என்னன்னா, இது இன்னைக்கு வந்து எல்லாருமே அங்கங்க ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்றாங்க. அந்த பிராண்டிங் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கொடுக்கறது தான். இது வந்து ஆந்திராவில் வந்து ஒய்எஸ் ஜெகன் வந்து 2019 சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திரபாபு நாயுடு எங்கள் மாமா அப்படின்னுன்ற மாதிரி தான் கூப்பிட்டு அவர் இந்த கேம்பெயின் அப்படி பண்ணார். இவர் விஜய் வந்து அதை வந்து இமிடியேட் பண்ணுற மாதிரி ஸ்டாலின் தன் அப்பான்னு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அங்கிள்ன்ற ஒரு நைட் எடுக்கிறார். இது வந்து இப்படி சொல்றதால ஒரு ரீச் கிடைக்குது. ஸ்டாலின் நேற்று வந்து அந்த மாநாட்டில் விஜய் பேசின பேச்சுகளை இதுதான் ஹைலைட் ஆனது. ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற அந்த ஒரு பேச்சு தான். அது ஒரு அப்படி அங்கிள் சொல்ற ஒரு பெரிய ரீச்சும் கிடைக்குது. இது திமுகவுக்கும் இந்த ஒரு நரேட்டிவ் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ வந்து நீங்க வந்து அங்கிள்ன்றது வந்து நம்ம ஒரு நேரு மாமான்னு சொல்றோம், அதெல்லாம் ஒரு பொது வழி நல்ல ஒரு அடைமொழி தான். அது நம்ம கொலைக்கையால பேசும்போது சில நம்ம ஒரு வேறு ஒரு அர்த்தத்தில் ட்விஸ்ட் பண்ணி பேசுகிறோம். பட் இப்போ ஜென்ரல் டேர்ம்ஸ் அங்கிள் கூப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ நேரு மாமான்னு கூப்பிட்ற மாதிரி இப்போ ஸ்டாலின் மாமான்னு கூப்பிடுறது வந்து ஸ்டாலினுக்கும் ஒரு கனெக்ட் ஏற்படுத்தும். அப்போ நாங்கள் வந்து இப்போ அங்கிள்னா ஆமாம் அங்கிள் இந்த அங்கிள் என்னென்ன சொல்கிறாரு, என்னென்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பட்டிட்டேன்னா ஸ்டாலினுக்கும் ஒரு கனெக்ட் கொடுக்கும். விஜய்க்கும் அவர் எடுத்த மாதிரி திமுக தாவேக்கா தான் போட்டின்னு பொசிஷன் பண்ணுறாருல, அந்த பொசிஷனுக்கும் இது பெரிய ஒரு பலம் கொடுக்கும். அப்போ அவர் என்ன பண்ணலைன்னு இவர் பேசுவார், அவர் நான் என்ன இந்த மாமா என்ன பண்ணாருன்ற அவர் பேசுவார். ஸோ இந்த இது வந்து 2 கட்சிகளுக்குமே கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ். ஏற்கனவே இந்த கூலி படத்துடைய அந்த டிராபேக்கு விஜய் அவர்கள் தான் காரணம், 20 கோடி கொடுத்தாரு அப்படின்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்களே மேடையில பேசும்போது நான் ஏதோ மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்தவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி அரசியல் வந்த எம்ஜிஆர் அவர்களையும் வந்துட்டு தன்னுடைய ஒரு வழிகாட்டியாகவும் விஜயகாந்த் அவர்களையும் வழிகாட்டியாகவும் வச்சிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ரஜினி கமல் அவர்களை குறிப்பிட்டு சொல்றாரு, அப்படி பார்க்கலாமா நம்ம? இல்லை, இது வந்து ஆக்சுவலி விஜய் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தவிர்த்து இருக்கணும். மார்க்கெட் போனது பட் அரசியலுக்கு வர்றது யார் வேணா வரலாம். அவங்க வந்து மார்க்கெட்டில் பீக்கில் இருக்கும்போது வரலாம், இப்போ இல்லாத போது வரலாம். ஆனால் இப்போ மற்றவங்கெல்லாம் சினிமாவில் ஒன்றும் சாதிக்க முடியலன்னு தான் இங்கே வந்து எங்கள் அரசியலுக்கு வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமாவில் இயக்குனராக இருக்க முயற்சி பண்ணவர், சினிமாவில் அவர் இயக்கிய படங்கள்லாம் ஓடலை, சினிமா வாய்ப்பு ஓடலை இருந்தால் அவர் அரசியலுக்கு வந்து நீங்கள் பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு, அது வேற. வந்தவங்கெல்லாம் சரி ஓகே நம்ம இந்த ஒரு வயசாயிடுச்சு இந்த ஒரு ஃபீல்டில் ட்ரை பண்ணுன்றதுக்காக வராங்க. விஜயே அந்த ஒரு எண்ணத்தில் வர. விஜய் ஒன்றும் 25-30 வயசுல வரல. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றை பார்த்தீங்கன்னா எஸ் சந்திரன், எம்ஜிஆர் மட்டும்தான் தன்னுடைய வாலிபு காலத்திலே அரசியல் இருக்காங்க. எம்ஜிஆர் வந்து 72 அதிமுக ஆரம்பிச்சு சிஎம் ஆனதுதான் சொல்றாங்க. இப்போ 72க்கு முன்னாடி அவர் திமுகவில் ஒரு கிட்ட 20 வருஷம் பயணம் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் கிட்ட காங்கிரஸ்ல இருந்தாரு. ஸோ அவர் தன்னோட வாலிபு காலத்திலேருந்து ஒரு அரசியல்ல இருந்து அப்படி வளர்ந்தாரு. ஸோ அது எம்ஜிஆர், எஸ் சந்திரனும் நடிகர் எஸ் சந்திரன் அதுவும் அவர் அப்படிதான். ஸோ இவங்க 2 பேர் தவிர மற்றவங்க எல்லாமே
50 வயசு முடிஞ்ச அப்புறம் சரி வேற துறைக்கு வரலாம்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது தான் வந்திருக்காங்க விஜய் உட்பட. ஸோ அந்த ஒரு அவங்கள மார்க்கெட் போனவங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து டீஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து அவர் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே அவருக்கு ஒரு அவர்ஷன் ஏற்படுத்தும். இதுல என்னன்னா ஒருத்தர் பத்திரிகையாளர் வந்து நேரடியாக கமல்ஹாசன் கிட்டே கேட்டாரு, சார் ஒரு உங்களை தான் சொல்லி சொல்றாருன்னு. இதுக்கு வந்து யாரை கேட்டாலும் கோபம் வரதான் செய்யும். அவர் என் பேரை சொல்லவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் வந்து அரசியலுக்கு வந்தப்பறம் தான் விக்ரம்ன்ற பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அவர் மார்க்கெட்ல இருக்கு, அவருக்கு அதுக்கேற்ற படங்கள் வரல. ஸோ அந்த மார்க்கெட்டுக்கு போன அப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த டேர்ம் வந்து அவர் தவிர்த்து. குறிப்பா முதல் மாநாட்டுக்கும் 2வது மாநாட்டுக்கும் அவர் செய்த வேலைகளாக இருக்கட்டும், செயல்பாடுகள் வந்து விரல் வெட்டி எண்ணலாம். ஒரு 4-5 கூட்டங்கள் இருக்கான். அதே மாதிரி 2வது மாநில மாநாட்டுக்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கும், எப்படி இருந்தா ஒரு கணிசமான வாக்குகளை பெற முடியும்? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு முதல் மாநாடுக்கும் இந்த மாநாடுக்கும் உள்ள பெரிய ஒரு டிஃபரன்ஸ் நான் என்ன பண்றேன்னா, அப்கோர்ஸ் செயல்பாடுகள் ஒண்ணும் இல்லை, பட் ஒரு பொசிஷனிங் ஒண்ணு பெட்டரா இருக்கு. முதல் மாநாடுல வந்து அதிமுகவை பத்தி அவர் எதுவுமே வாய திறக்கல, அதிமுகவை பத்தி பேசுறதே தவிர்த்து இருந்தாரு. இப்போ வந்து ஓப்பனா வந்து ஒரு கரெக்டான ஒரு லைன் எடுத்து அதிமுக அடிக்கிறாரு. நாங்க ஏன் அடிமைகள் கூட்டணியில் போய் சேரணும்னு அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்படி அங்க எங்க இருக்கு, RSS கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அவர் அது கரெக்டான இது. ஸோ கரெக்டான நரேட்டிவ் எடுத்து ஆடிங்க. ஸோ ஒரு ஏடிஎம்கே மேல சாஃப்டா தான் போறேன். காரணம் வந்து ஏடிஎம்கே வந்து அந்த கட்சியே ஒரு பரிதாபமான நிலை என்று இதா இருக்குன்னு சொல்லாம சொல்றாரு. அது RSS கட்டுப்பாட்டுல இருக்கு, அவங்க ஒன்றும் பலமா வந்து ஒன்றும் இல்லை, இங்கே பலமா இருக்க திமுக தான் அப்படின்னு அவர் பொசிஷன் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல ஏடிஎம்கே வந்து அடிச்சது வந்து அது வந்து அந்த பொசிஷனிங் ஒன்று கரெக்டு. இன்னொன்று வந்து இந்த 234 தொகுதியில் நான் தான் வேட்பாளர் சொன்னது அது ஒரு கரெக்டானது. இது ஒரு 2 தான் பெரிய அளவுக்கு ப்ளஸ் அந்த மாநாடுக்கும் இதுக்கும். ஆனா அதே சமயம் ஒரு தவறும் இருக்கு. போன வருஷம் பண்ண அதே தப்பு தான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. நாங்க இங்க கூட்டணிக்கு யார் இருந்தாலும் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம்னு சொன்னது இருக்குல்ல, அது தவறான ஒரு ஸ்டாண்டு. போன வருஷமே இது எடுத்தது தப்பு. இந்த வருஷமும் அதே ஸ்டாண்டு எடுத்துட்டு இருக்காரு. அவர் போன வருஷம் எடுத்த அப்புறம் இந்த ஒரு அறிவிப்பு எத்தனை கட்சிகள் வந்து அவர் நோக்கி வந்தது வருஷத்துல. அதுல இருந்தே புரிஞ்சுக்க வேணாமா, நம்ம வந்து நம்ம வாக்கு வங்கியை நம்ம நிரூபிக்காத வரை எந்த கட்சியும் நம்ம நம்பி கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு. அப்படி தெரிஞ்சும் இன்னும் அவர் அதே லைன் எடுக்கிறது வந்து அவரை வைத்து ஒரு சில கட்சிகள் வந்து பேரம் பேச பாக்குறாங்க. அதிமுக திமுக வரணும், அதுக்குதான் இவர் பயன் போறாங்க. அவருக்கு ஆலோசனை சொல்றவங்களும் வந்து அந்த கட்சிகள் கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு இந்த லைன் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து விஜய்க்கு ஒரு பயனும் கிடையாது. திமுக அதிமுக இவர் சொல்ற மாதிரி ஊழல் கட்சிக்குன்னா அப்ப திமுக அதிமுக கூட்டணி வச்ச கட்சிகளுக்கு அதே விமர்சனம் பொருந்தும். அந்த கட்சிகளோட நீங்க கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல ஒரு சரியா இருக்கும்? ஸோ அது ஒரு ராங். இதுக்கப்புறம் அவர் பண்ற பாலிடிக்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் உங்களை தேடி ஊர்வரா வரப்போறேன் அப்படின்னு சொன்னதுதான். நம்ம வந்து ஏற்கனவே மக்கள் மனசு இடம் பிடிச்ச அப்புறம் தான் நம்ம அரசியலுக்கு வரோம். அரசியலுக்கு வந்து எடுக்கிற ஒரு வீட்டுக்கு போகல, வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம அரசியலுக்கு வரோம்னு சொல்றாரு. அந்த லைன்ல கரெக்டான லைன் தான். ஸோ அதை வச்சு அவர் கேம்பெயின் இதுக்கப்புறம் அக்ரெசிவ் பண்ணான்னா அவர் வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பின்னாடி விஜய்க்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரோட ஃபாலோவர்ஸ்னா பெருசா அரசியல் க்ளோஸை ஃபாலோ பண்ற ஆட்கள் கிடையாது. பெரிய அரசியல் அறிவும் கிடையாது. ஒரு மேம்போக்கா அரசியல் ஃபாலோ பண்ற ஆட்கள் தான். இவங்க கிட்ட போய் நுணுக்கமான அரசியல் அறிவை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு இஷ்யூஸ் இந்த ஸ்டாண்டை சொல்லுங்க அந்த ஸ்டாண்டை சொல்லுங்கன்னு கேட்டால் அவங்கள சொல்ல முடியாது. பொதுவாக அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிரெடிபிள் கிரெடிபிள் விட ஒரு பாப்புலர் ஆல்டர்னேட்டிவா விஜய் பொசிஷன் பண்றது வந்து விஜய்க்கு பெனிஃபிட்டை தான் கொடுக்கும். இந்த மாநாட்டுக்கு பிறகாக மற்ற கட்சிகளின் மனநிலை தாவேகா இது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திமுக செயல்னு எந்த ஒரு பெரிய ரியாக்ஷன் வராது. இப்போ அங்கங்க சில மந்திரிகள் சிலவங்க பேசும்போது கொஞ்சம் சொல்றாங்களே தவிர பெருசாலாம் இதுல விஜய் வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரெக்கக்னைஸும் பண்ண மாட்டாங்க. அவங்க கடந்து போகதான் வைப்பாங்க. இன்ஃபேக்ட் விஜய் வந்து ஒரு அனுகூல சத்ருவா தான் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்து உதவுறாரு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அந்த ஒரு ஸ்டாண்டு இருக்குல்ல. இப்போ எம்ஜிஆர் கட்சி என்ன இருக்கு, எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் இந்த எம்ஜிஆரையும் அண்ணா குளோரிஃபை பண்ணதை அவங்க எதிர்க்கல. இந்த எம்ஜிஆர் ஸ்டாண்ட் எடுத்து போறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துன்னு அவங்க உணர்றாங்க. அதனாலதான் எடப்பாடி ஆரம்பிச்சு எல்லாருமே இப்போதான் உடனே கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சிக்கு வரணும்னு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
விஜயை வந்து அதிமுக விமர்சிக்க பார்க்குறாங்க. பட் அதுவும் கொஞ்சம் நின்றுடும். அந்த கட்சி வந்து திமுக தான் பண்ணும். விஜய் இதே பிரச்சாரம் அதிகம் பண்ணனா அவர் பேனிக் ஆவாங்க. பாஜக வந்து இப்போ ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. நாம் தமிழர் வந்து தமிழ்நாட்டிலே விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் போராட்டத்துலலாம் விஜய் எதிர்த்துட்டு இருக்க ஒரே சீமான் தான். அவர் வந்து இப்போ எதிர்க்க ஆரம்பிச்சார். ஸோ இது சீமான் வந்து விஜய் எதிர்ப்பதாலேயே எனக்கு என்ன விஜய்க்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறாரு. சீமான் மட்டும் விஜய் எதிர்த்து பேசுறான்னு யாரும் விஜய் பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. சீமான் எதிர்ப்பதால தான் விஜய்க்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது. இப்போ மேலும் மேலும் இந்த விஷயம் சீமான் எடுத்தாங்கன்னா அவருக்கு நெகட்டிவாக போகும், விஜய்க்கு பாசிட்டிவாக போகும். ஆனால் விஜய் இதே மாநாடு அதிகமாக பேசுவோம்னா அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி ரொம்ப ஜாஸ்தியும். அது இன்செக்யூரிட்டியாலேயே நாம் தமிழர் வந்து அதிமுக பாஜக அணியில சேரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு அரசியல் தான் இப்போ அடுத்த ஒரு 8 மாசத்துல தமிழ்நாட்டில் நடக்குமா நடக்காதா அப்படின்றது நம்ம பொறுத்தது பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டும் இருக்கும். விஜயோட பேசின பேச்சுகள் வந்து பிரதானமா இந்த 2 கட்சிகளை பெரிய அளவு பாதிக்கும். அதிமுக நாம் தமிழர் அவங்க அதை எப்படி கவுண்டர் பண்றாங்க, இல்ல கூட்டணி வச்சு கவுண்டர் பண்றாங்க, இல்ல கூட்டணி வைக்காம விஜய் டம்மியாக பாக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் பற்றி. நன்றி.